கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் மே மாதம் 1ஆம் தேதி இந்த 2024ஆம் வருடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். கர்த்தர் 4 மாதங்களை காப்பாற்றி இந்த 5வது மாதத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அது பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் கர்த்தர் நமக்கு தருகிறது. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible with God. All things are possible through God. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் நாம் பார்க்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 37வது வசனம். அந்த வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஓகே. 36லே அந்த தேவதூதன் மரியாளிடத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 30லிருந்து, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதரை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இது 37ஆம் வசனம் தான் மிக முக்கியமான வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இது யார் சொன்னது? காபிரியேல் தேவதூதன். 26ஆம் வசனம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர்
மரியாள். அல்லேலூயா. ஸோ மரியாளுக்கு அனுன்சியேஷன் டு மேரி, அனுன்சியேஷன் ஆஃப் மேரி. மரியாளுக்கு கிறிஸ்து பிறக்கப் போகிறார், மரியாளுடைய கர்ப்பத்திலே வயிற்றிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்கும்படியாக காபிரியல் தூதன் அனுப்பப்பட்டான். அவன் மரியாளிடத்தில் சொல்லுகிறான், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ அவ கேட்குறா, மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, நான் இன்னும் திருமணமே செய்து கொள்ளவில்லையே, எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லையே. திருமணம் செய்து ஒரு புருஷனோடு சேர்ந்தால் தானே ஒரு குழந்தை பிறக்கும், நான் இன்னும் கன்னிகையாக இருக்கிறேனே. அதனால தான் நம்ம மரியாளை, அன்னை மரியாளை என்ன சொல்கிறோம்? கன்னி மரியாள் என்று சொல்லுகிறோம். அவங்க கன்னியாக இருக்கும்போதே புருஷனை அறியாத நிலைமையிலேயே கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு குழந்தை பிறக்க உதவி செய்தார் பரிசுத்த ஆவியினால. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசபெத் ஒரு மலடி, சகரியாவினுடைய மனைவி எலிசபெத். அவங்க 2 பேரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கே கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு அடுத்ததாக லூக்கா 18:27, லூக்கா 18:27 நாம் என்ன பார்க்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 18:27. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 24 23 அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் ஒரு வாலிபன் இயேசுவிடத்திலே ஒரு வாலிபன் அவரோடு பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு சொல்கிறாரு அந்த உரையாடலில் முடிவில், இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்னை என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அல்லேலூயா. வாட் இஸ் நாட் பாசிபிள் வித் மென் பட் வித் காட் இட் கேன் பி டன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அது என்ன அர்த்தம்னா, யூதர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜன்னலை திறந்து விடுங்க. யூதர்கள்
பணக்காரங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்கிற நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். செல்வந்தர்கள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவர்களுடைய நம்பிக்கை. ஏன் அவர்களுடைய அப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால், பழைய ஏற்பாட்டின்படி மொத்தம் 613 நியாயப்பிரமாண சட்டங்கள் இருக்கிறது. அந்த 613 நியாயப்பிரமாண சட்டங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டு நீதிமானுக்கும் புதிய ஏற்பாட்டு நீதிமானுக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக கடைபிடிப்பார்கள், முழுமையாக கடைபிடிப்பாங்க. அப்போ யார் முழுமையாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் என்னன்னா பாக்கியம், பிளஸட். புதிய ஏற்பாட்டு நீதிமான்கள் யார் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே யார் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இயேசுவினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தும். ஆக பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறவங்க பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள். நியாயப்பிரமாணத்தில் மொத்தம் 613 சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. செய்ய வேண்டிய சட்டத்திட்டங்கள், செய்யக்கூடாத சட்டத்திட்டங்கள். செய்ய வேண்டிய சட்டத்திட்டங்கள் 248, செய்யக்கூடாத சட்டங்கள் 365. பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் செய் என்று சொல்லுகிறது 248. 248 சட்டங்கள் இருக்குது. செய்யாதே, டூ நாட் என்கிற சட்டத்திட்டங்கள் 365 இருக்குது. ஸோ செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. அது 248ஐயும் 365ஐயும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 613 வரும். அப்போ அந்த 613 சட்டங்களை, கடவுளுடைய பிரமாணங்களை யார் கடைபிடிக்கிறார்களோ அவங்க பேர் நீதிமான்கள். கடவுளுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறவர்கள் எப்போதுமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி அந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊர்லேயே அவங்க தான் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நிறைய ஜபாலயம் இருந்தது, யூத ஜபாலயம். அந்த ஜபாலயத்துக்கு யாரை தலைவர்களாக நியமிப்பார்கள் என்றால், அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரனை தான் அவங்க யூத ஜபாலயத்துக்கு தலைவராக ஏற்படுத்துவாங்க. யவீரு ஒரு யூத ஜபாலயத்துக்கு தலைவர். அவன் அந்த ஊர்லேயே அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அந்த ஜபாலயத்துக்கு அவன் தலைவனாக மாறுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன காரணம்னா, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கர்த்தர் சொல்கிறதெல்லாம் செய்து செய்யக்கூடாத 365 காரியங்களை செய்யாமல் செய்ய வேண்டிய 248 காரியங்களை செய்து அவன் கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது அவன் கண்டிப்பாக எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். அதான் உபாகமம் 28வது அதிகாரம் 1-14. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு 15 பார்க்குறோம், அவங்க மேலே சாபம் வரும். இதுதான் இயேசுவின் காலத்தில் யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உபதேசம். ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? லூக்கா 19வது அதிகாரத்தில் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறார். 24ஆம் வசனம். அவன் 23, அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான்.
அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அது என்ன அர்த்தம்? ஏழைகள் கூட பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. குடிசை வீட்டில் வசிக்கிறவங்க பரலோகத்துக்கு போய் விடுவார்கள். ஒன்றுமே இல்லாதவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற நம்பிக்கையினால, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால. அதனால எப்போதுமே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம படிக்கும்போது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த இறையியல் கருத்துக்கள் என்ன, புதிய ஏற்பாட்டு இறையியல் கருத்துக்கள் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். பணக்காரங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னா, பணக்காரங்க தான் தேவனுடைய சபைக்கு ஜபாலயத்துக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அப்போ ஏழைகள் நிலைமை என்ன ஆகிறது? அல்லேலூயா. நம்ம சபைக்கு பணக்காரங்களும் வராங்க, ஏழைகளும் வராங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? பணக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது அரிது. செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதை பார்க்கலாம், ஒட்டகம் ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. All things are possible with God. All things are possible through God. பணக்காரர்கள் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படி என்று யூதர்கள் போதித்து கொண்டிருந்தார்கள். இயேசு என்ன போதிக்கிறாரு? பணக்காரர்கள் தான் தேவராஜ்யத்துக்கு போக முடியும் நீங்கள் போதிக்கிறீங்க, உங்கள் போதனை தப்பு. அல்லேலூயா. யார் அங்கே போதிப்பாங்க, உள்ள நுழைவாங்க? ஏழைகள். பென்யூரி, வித்தவுட் மணி, வெரி புவரஸ்ட் பர்சன், தரித்திரத்தின் தரித்திரன். அவன் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால, அவனுடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால, கையில் பணம் இல்லைன்னா கூட அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதான் இதுக்கு அர்த்தம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நீ பரலோக ராஜ்யம் போவதற்கு நீ செல்வந்தனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு தேவனுடைய பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டும். அதை விட இயேசுவை விசுவாசித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்ததாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனால் எல்லாம் கூடும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, சின்ன பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? களிமண் எடுத்து பொம்மை செய்து விளையாடுவார்கள் சின்ன பிள்ளைங்க. அது மாதிரி தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, மனுஷனை அழகாக உருவாக்கின பிறகு அவன் நாசியிலே ஊதினார். அவனுடைய மூக்கில் அவன் நாசியிலே ஊதினார். அவன் மூக்கில் ஊதினார். He breathed into his nostrils.
மனுஷனுடைய மூக்கில் கர்த்தர் ஊதின உடனே என்ன ஆச்சு? த மேன் பிகேம் எ லிவிங் சோல். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ப்பார். யோபு 33:4. யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible with God. All things are possible with God. All things are possible through God. இயேசுவின் மீது உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இந்த காலை நேரத்தில் மே 1ஆம் தேதி கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த செய்தினா, தேவனாலே எல்லாம் கூடும். இது எனக்கு நேற்றே கொடுத்துட்டார். எப்போதுமே நான் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த பழைய குழம்பை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணுற சாப்பிட்ற பழக்கம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மெட்ராஸில் இந்த பழைய குழம்பை என்ன பண்ணுறாங்க, சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. ஏன்னா மெட்ராஸ் வந்து மக்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க. நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். கீழே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் அவர் இருந்தார், மாசலாமணி ஐயா. எங்களுக்கு ரொம்ப அன்பானவங்க. எங்கள் சின்ன பசங்க கேத்ரின், கிதி, எமிலா சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்க வீட்டில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அவங்க ஒய்ஃப் சதர்ன் ரயில்வேயில் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஹெட் ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. 2 பேருமே பெரிய ஆட்கள், பெரிய அதிகாரத்தில் இருந்தவங்க. அவங்களுக்கு காலையில் எழுந்துச்சி அந்த கடன் புறப்பட்டு ஓட தான் அவங்களுக்கு டைம் இருக்குமே தவிர அவங்களுக்கு சமைச்செல்லாம் சாப்பிட்றதுக்கு டைமே கிடையாது. நல்லா அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பாங்க. அவங்க தீபாவளி அந்த பண்டிகைலாம் வந்தால் எங்களுக்கு அவங்க சமைச்சதை கொடுப்பாங்க, எங்களுக்கும் எங்கள் பசங்களுக்கெல்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவங்க அந்த முக்கியமான குழம்புலாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அது ஒரு வாரத்துக்கு அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் தோசையை ஏதோ செஞ்சு அந்த குழம்பை சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அம்மாவே சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா அது அவங்க டேஸ்ட்டு, அவங்க சூழ்நிலை. எனக்கு எப்போதுமே அது தக்காளி சட்னியாக இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடணும், சூடாக. அதே பழக்கம் எனக்கு ஊழியத்திலே வந்து விட்டது. நான் ஒரு நாளும் பழைய டைரியை பார்த்து 10 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் என்ன பேசணுன்னு பார்த்துலாம் நான் எடுத்து பிரசங்கம் பண்ண பழக்கமே எனக்கு கிடையாது. அல்லேலூயா. யூடியூப்பில் கூட எவ்வளோ என் பிரசங்கம் இருக்குது. நான் பழைய செய்தி பார்க்கவே மாட்டேன். அனுதினம் மன்னா. அல்லேலூயா. எவ்ரிடே மார்னிங் கர்த்தர் மன்னாவை நமக்கு தருகிறார். ஃப்ரெஷ், புதிதான மன்னா. அனுதினம் மன்னா எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் கர்த்தரிடத்தில் கேட்குறது என்னன்னா, எங்கள் சபை சின்ன சபையாக இருந்தாலும் எங்கள் சர்ச்சுக்கு வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் பிரசங்கம் பண்ணணும். பழைய குழம்பு சூடு வச்சு கொடுக்கக்கூடாது. பழைய பிரியாணியை சூடு பண்ணி கொடுக்கக்கூடாது. எனக்கு அது பிடிக்காது. தனிப்பட்ட வண்ணமாக நான் சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிட்றது ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூடாக சாப்பிடும். ஆண்டவர் எப்போதுமே உங்களுக்கு என் மூலமாக அந்த மன்னாவை எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறார். அல்லேலூயா. நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடல, பழைய குழம்பு சாப்பிடல, பழைய பிரசங்கத்தை ஏதோ ஒரு டைரியில் பார்த்து எழுதி வச்சதை நான் பேசலை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த வேத வசனத்திலிருந்து, வேத புத்தகத்திலிருந்து அவர் அது கொடுப்பார், அந்த வார்த்தையை கொடுப்பார். தண்ணிக்குள்ளேருந்து குமிழி மேலே வர்றது மாதிரி அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த இதயத்தில் வரும். கர்த்தருடைய வேர்ட், ப்ராமிஸ் வேர்ட். நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நம்ம யாசர் லாரன்ஸ் ஐயாவுடைய நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் இந்த வாக்கு தத்துவம்
கொடுக்கறத பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க யாருமே பாஸ்டர்ஸ் கிடையாது. சபை பாஸ்டருங்க யாருமே வாக்குத்தத்த செய்தி கொடுப்பறத பற்றி என்ன பண்ணுறது இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை. சுவிசேஷர்கள் தான், சபை நடத்தாத போதகர்கள் தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கறது கிளி ஜோசியமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ பாஸ்டர் நான் எப்போதுமே சபையில் ஒரு போதகருடைய கடமை 1ஆம் தேதி சபைக்கு வரக்கூடிய மக்களுக்கு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? தேவனாலே எல்லாம் கூடும், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இங்கு யோபுவின் புஸ்தகத்தில் என்ன பார்க்கிறோம்? 4ஆம் வசனம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அங்கு ஆதியாகமம் 2:7 அப்படின்னு ஊதினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு சொல்லுகிறார். The breath of the Almighty God gave me life. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இதே காரியத்தை தான் யோவான் 20:22 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தனது சீஷர்கள் மேலே என்ன பண்ணுறாருங்கன்னா ஊதுறாரு. யோவான் 20:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா படிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி, தட் மீன்ஸ் அப்போஸ்தலர்கள் மேல் ஊதி, இயேசுவின் சீஷர்கள் மேலே ஊதி. இயேசு என்ன பண்ணுறாருங்க? ஊதுறார். பரிசுத்த ஆவியை மக்கள் பெற்றுக்கொண்டதற்கு 2 உதாரணங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. லூக்கா சொல்கிற உதாரணம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கினார். அவங்க பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு என்ன பண்ணாங்க? ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின பாஷையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அது ஒரு மெத்தட். பரிசுத்த ஆவியை சீஷர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் மட்டும்தான் உதாரணம் கிடையாது. யோவான் 20வது அதிகாரத்தில் உதாரணம் இருக்குது. என்ன உதாரணம்? ஆதியாகமம் 2:7 எப்படி தேவனாகிய கர்த்தர், த லார்ட் ஜெகோவா, த லார்ட் காட், தேவனாகிய கர்த்தர் அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த உருவத்திற்கு நாசியில் ஊதினாரோ, அல்லேலூயா, மனுஷன் ஜீவாத்மாவான. இங்கு நாம் வாசித்த இந்த யோபு 33:4 சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருமே சிருஷ்டிக்கும் போது இருக்கிறாங்க. கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். God spoke, it was created. 1ஆம் அதிகாரத்தில் வார்த்தையினால உண்டாக்கினார். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த உருவத்துக்கு நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான. யோபு 33:4 தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். The Spirit of God created me. The Spirit of God formed me. மனுஷனை தேவன் உருவாக்குனது ஆதியாகமம் 1:2 சொல்லப்பட்டாலும் யோபு 33:4 சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். The Spirit of God created me. The Spirit of God formed me. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. The breath of the Almighty gave me life. யோவான் 20:22 இயேசு தனது சீஷர்கள் மேல ஊதி, அப்போஸ்தலர்கள் 11 பேர் அங்கே கூடி இருக்கிறாங்க, அவங்க மேலே ஊதி அங்கே எப்படி மண்ணை உயிருள்ள மனிதனாக மாற்றினாரோ, இங்கு இயேசு பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த 11 சீஷர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை ஊதி
அவர்களை பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவர்களை மறுபடியுமாக சிருஷ்டித்தார். இந்த ஊதுதல் always associated with creation of man. இந்த ஊதுதல் எப்போதுமே மனிதனுடைய சிருஷ்டிப்போடு தொடர்புடையது. உங்க மேல கர்த்தர் ஊதும்போது நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. உங்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்கும் போது நீங்கள் உயிர் அடைவீர்கள். அதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ? 13 12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவனும் ஆன பின்பு எனக்கு இந்த இன்பம், செக்ஸுவல் ப்ளஷர், எங்கள் வீட்டுக்காருக்கும் வயசாயிடுச்சு, நானும் வயசான கிழவி ஆயிட்டேன், அந்த கர்ப்பம் எல்லாம் செத்து போய்விட்டது. அது மேலே கொடுத்துருக்கு பாருங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானீர். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க நினைக்கிற காரியம் நடக்காது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற காரியம் யார் சொல்லுவாங்க? உங்க உறவினர்கள் சொல்லுவாங்க. உலக மனிதர்கள் அப்புறம் விடுங்க. நம்மளை டிஸ்கரேஜ் பண்றதே யாருன்னா நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க தான். நடக்கிற வேலையை பாரு. அல்லேலூயா. உங்க உறவினர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்கள் நண்பர்கள் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நீ நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் காட் சேஸ் டு யூ திஸ் மார்னிங், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் ரொம்ப அழகா சொல்றார். 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். கணவன் மனைவி 2 பேரும் ஒருமித்து சந்தோஷமா அவங்க உறவு கொண்டாதான் அவங்களுக்கு என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். நான் வயசாயிடுச்சு, கர்ப்பெல்லாம் நின்று போயிடுச்சு. அந்த பெண்களுக்குள்ள வழிபாடு. எங்கள் வீட்டுக்காரும் வயசான கிழவனாக ஆயிட்டார். இப்போ எங்களுக்கு அந்த செக்ஸுவல் ப்ளஷர், அந்த சரீர இன்பம் எங்களுக்கு எப்படி உண்டாகும்? எங்களுக்கு அந்த இன்பம் உண்டாகி நாங்கள் ஒன்று சேர்ந்தால் தானே எங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு. 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கைத்தட்டி ஆண்டவர். With God all things are possible. தேவனால் எல்லா காரியமும் கூடும், எல்லா காரியமும் தேவனால் நடக்கும். With God all things are possible through God. உங்களாலேயோ என்னாலேயோ அரசு அதிகாரிகளாலோ எந்த காரியமும் நடக்காது. யாரால நடக்கும்? தேவனால நடக்கும், கர்த்தரால நடக்கும். All things are possible through God. All things are possible with God. தேவனாலே எல்லா காரியமும் நடக்கும். நீங்க விசுவாசிங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. நமது தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன்.
ரிமெம்பர் தட். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் உங்கள் தேவன், உன்னுடைய தேவன். அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், மகளே, நான் யார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம். எதுவுமே இல்லை, பட் காட் ஸ்போக் எவ்ரிதிங் கிரியேட்டட். தேவன் பேசினார், ஒரே இருட்டா இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாக. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது என்றார், அவைகள் உண்டாயிற்று. ஆகாய விரிவு ஜலத்தின் நடுவிலே பிரிய கடவுது என்றார், பூமியோ சமுத்திரமும் உண்டானது. பூமியில் மேல் மரம் செடி கொடிகள் தோன்ற கடவுது என்று சொன்னார், எல்லாம் உண்டாச்சு. ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் God created everything by his powerful words. தமது வல்லமையுள்ள வார்த்தையினால தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். இன்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவருடைய வல்லமை என்ன? எபிரேயர் 1ஆவது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், முக்கியமான வசனம். எபிரேயர் 1ஆவது அதிகாரம். அந்த எபிரேயர் 1ஆவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பற்றி நாம் பார்க்கிறோம். 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே God spoke. அவருடைய வார்த்தை சென்று எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவரை கொண்டு, அந்த வார்த்தையை கொண்டு, குமாரனை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து யார்? 3ஆம் வசனம். இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அவர் பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. பிதா போய் கண்ணாடியில் முகத்தை பார்த்தா அந்த முகத்தில் கண்ணாடியில் இயேசுவின் முகம் தெரியும். நான் கண்ணாடியில் போய் என் முகத்தை பார்த்தா யாருடைய முகம் தெரியும்? உங்க முகம் தெரியும். நான் பார்த்தா என்னுடைய முகம் தெரியும். பிதாவாகிய தேவன் கண்ணாடியில் போய் அவர் முகத்தை பார்த்தா அங்க யாருடைய முகம் தெரியுது? கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இவர் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இயேசு கிறிஸ்து யார்? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Jesus Christ holds the whole universe by his mighty hands, by his powerful hands. நம்ம ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சிற மாதிரி, நம்ம ஒரு பாரத்தை சுமக்கிறது மாதிரி, இந்த அண்ட சராசரம் முழுவதையும் இயேசு கிறிஸ்து தமது வல்லமையுள்ள கையினால் அல்ல, தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லும்போது அதை தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் செயல் எடுத்த காரியம் ஒரு நாள் தடைப்பட்டு போகாது. Nothing will be stopped when Jesus Christ commands. உண்டாகுக என்று இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யாராலுமே தடை பண்ண முடியாது. இயேசு
தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். He holds everything by his powerful mighty words. என்னைக்காவது யோசித்து இருக்கிறீங்களா? உங்களை யாருங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. எப்படி தாங்குறாரு? தமது வல்லமையுள்ள வசனத்தினால். நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். நான் அதனால தான் சொல்றது, ஒரு மனிதன், இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் எந்த மதத்தில் பிறந்தாலும் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை கர்த்தராகிய இயேசுவை தன் ஆண்டவராக, தன் இரட்சகராக, தன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்யாமல் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஒரு மனிதனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆற்றலையும் வல்லமையையும் கொடுக்கிறவர், ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கீழே படிங்க. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40வது நாள் ஒரு வியாழக்கிழமை, கிறிஸ்து பரமேறின திருநாள், த அசென்ஷன் டே ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து அந்த எருசலேமில் அந்த ஒலிவ மலையிலிருந்து சீசருடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த அந்த தூதர்கள் சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் மறுபடியும் திரும்ப வருவார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இப்ப என்ன பண்றாரு? பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus Christ, who is sitting at the right hand of God, is reigning the whole universe. இந்த அண்ட சராசரத்தை பிதாவினுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து ஆண்டு கொண்டு இருக்கிறார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக. அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. இயேசுவை நோக்கி நீங்கள் மன்றாடும் போது அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து உங்கள் ஜெபத்தை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, உங்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். அதனால ஜெபிப்பதை விட்டுவிடாதீர்கள். சபைக்கு வருகிறதை விட்டுவிடாதீர்கள். ஆலயத்துக்கு வருகிறதை விட்டுவிடாதீர்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை நோக்கி பரிசுத்தாவின் பலத்தினால கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேண்டிக் கொள்ள துவங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேலுக்கு தூதன் சொல்கிறோம். இந்த காலை நேரத்தில் சபைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வரல, அதை பற்றி நான் கவலைப்படல. வந்திருக்கிறவங்க ஜபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறத இன்னைக்கு சபைக்கு வராதவங்க பார்ப்பாங்க. என்னாகமம் 11:23, 11:23. என்னாகமம் 11:23. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவங்களுக்கு அந்த 11ஆம் அதிகாரத்தில் சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
13ஆம் வசனம். என்னாகமும் 11:13. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? நானே படிச்சிடுறேங்க. எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. நம்ம அழுகிறத கர்த்தர் என்ன பண்றாரு? கேட்கிறார். காதால கேட்கிறார். நீங்க பேசுறத கர்த்தர் என்ன பண்றாரு? காதால கேட்கிறார். நீங்கள் அழுகிறதை கர்த்தர் காதால கேட்கிறார். என்ன சிஸ்டர்? அல்லேலூயா. நீங்க அழுகிறத யாருமே கேட்கலாம் கூட, நீங்க அழுகிறத கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆகாருடைய சம்பவத்தில் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. உங்களுடைய பாரங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய சாப்பாட்டு குறைவு, ஆகார குறைவு கண்டு நீங்கள் அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லி என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையும் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். Glory to Jesus என்றார். அப்போது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்து போனார்கள். அதன் பிறகு என்ன நடக்குது? காடைகள் வந்து குமிந்தது. 30ஆம் வசனம். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்தில் கவனிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்போது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினார் அந்த ஸ்தலத்துக்கு
கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆஸ்ரோத்திலே தங்கினார்கள். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீங்கள் வாஞ்சிக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கையில எதுவுமே இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆனா நாம் வாஞ்சிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நாம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்ம கையில எதுவுமே இல்லை. கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு காற்றை வீச செய்வார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள், பாலைவனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் காடைகள் எப்பொழுதுமே கடற்கரை ஓரங்களிலே தண்ணீர்கள் உள்ள இடத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. தண்ணி இருக்கிற இடத்துல தான் காடைகள் இருக்கும். ஆற்று ஓரத்தில் இருக்கும், கடற்கரை ஓரத்தில் இருக்கும். அது தண்ணீரில் வசிக்கிற அது ஒரு பறவை, நம்ம நீர்க்கோழி மாதிரி. அந்த காடையை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் எப்படி கொண்டு வந்து கொடுத்தார் என்றால், ஒரு காற்றை வீச பண்ணினார். ஒரு கடுமையான காற்றை வீச பண்ணினார். துபாயில் பெருமழை பெய்தது, கடுமையான மழை, பெருங்காற்று அடித்தது. அப்போ ரோட்டில் போன கார் எல்லாம் என்ன பண்ணுதுங்க? அடித்து அந்த காரை கவுத்து கீழே தள்ளுனது. மேலே பிரிட்ஜு மேலே இருந்து. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு காரியமாகும்படி செய்வார். உங்க கையில எதுவுமே இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுதான் நம்ம வாசித்தோம். Is there anything too hard for the Lord? கர்த்தரால முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணுவார், பலத்த காற்றை வீச பண்ணுவார். கடற்கரையில் இருந்து மத்திய தரைக்கடல் ஓரத்தில் இருந்து அந்த காடைகளை அடித்து கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு நாள் நடக்கலாம், இந்த பக்கம் ஒரு நாள் நடக்கலாம். 2 அடி உயரத்துக்கு அந்த காடைகளை குமிந்து கிடக்க பண்ணுவார். உங்கள் கையில் பணம் இல்லைன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களுக்கு பணத்தை அனுப்புவார். God will send you money. உங்கள் கையில் ஐஸ்வர்யம் இல்லைன்னு நினைக்காதீங்க, God will send you riches. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உனக்கு அனுப்புவார். அது எங்கேருந்து வருது, யார் அனுப்புறது, அவங்க யார், ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக செய்வார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் செய்வார். யோபு 42:2. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, யோபு சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு தேவனை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். It should be our confession to God. தேவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கஷ்டங்க, நம்ம கண்ணீர்க, வேதனைகளை நம்ம சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. எப்போதும் ஒரு மனைவி புருஷங்கிட்ட புலம்புற மாதிரி நேகிங் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. நீங்களாம் கோச்சிக்காதீங்க, நீங்களா நல்ல மனைவி. நேகிங் ஒய்ஃப் பிடிக்கவே பிடிக்காது எந்த புருஷனுக்கும். எப்போ பார்த்தாலும் அது இல்லை, இது இல்லை, எனக்கு என்ன பண்ண, எனக்கு ஏது பண்ண, இது மாதிரி ஒரு மனைவி புருஷன்கிட்ட நச்சரிச்சுட்டு இருந்தால் எந்த புருஷனுக்கு அவன் மேலே அன்பு வரும்? அன்பு வரவே வராது. நம்ம நச்சரிக்கை தேவையில்லை. நம்ம கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து கர்த்தரிடத்தில் சொன்னால் போதும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
Lord, you can perform all things in my life. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவர்கள் நாமத்தை மகிமைப்படுத்த. உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்த காரியத்தை no one can stop it. யாருக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியத்தை உங்க வீட்டுக்காராலையும் தடை பண்ண முடியாது, உங்க உறவினர்களாலையும் தடை பண்ணாது, நண்பர்களாலையும் தடை பண்ண முடியாது, யாராலையும் தடை பண்ண முடியாது. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், செய்து தீர வேண்டும் என்று நினைத்தால் யாராலுமே தடை செய்ய முடியாது. சொல்லுங்க எல்லாரும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த